உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்களுக்கு என்றென்றும் நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பிரான்சுக்கும் ஐரோப்பாவுக்கும் பெரும் தாராளவாத நம்பிக்கையாளராக திகழ்ந்து வந்தார். ஆனால் அவை இப்பொழுது தவிடுபொடியாகிவிட்டதாக உலக ஊடகங்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றன. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் தோல்விகள், தாராளமயம், அதன் ஒழுக்கம் விழுமியங்களில் இருந்து பறிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படுகின்றது. 2017 வசந்த காலத்தில் எமனுவல் மேக்ரோ முதலில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் தாராளவாத பன்மைத்துவத்தின் எதிர்காலம் என்று உலகம் வரவேற்றது. அவரது வெற்றி அந்த காலத்தின் ஜனரஞ்சக ஸ்தாபனத்திற்கு எதிரான அலையை நிராகரித்தது. சர்வதேச ஊடகங்கள் இவ்வாறு கருத்து பகிர்ந்தன. டைம்ஸ் பத்திரிகை தி எக்கனாமிஸ்ட் என்று தலைப்பிட்டிருந்தது. 7 ஆண்டுகளுக்கு பின்னர் மேக்ரோனின் அந்த அலை சரிந்து வருகின்றது. இது தொடர்பாக இப்பொழுது உலக ஊடகங்கள் தங்கள் கருத்துக்களை பதிந்து வருகின்றன. ஜூன் மாதம் அவர் நடத்திய தேர்தல், அதனால் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள், தோல்வி என்பன இப்பொழுது மேக்ரோனால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. கோடையில் பிரான்ஸ் அதன் சமீபத்திய வரலாற்றில் அரசாங்கம் இல்லாத 2வது மிக நீண்ட காலத்தை கடந்தது. அதன் விளைவாக உருவான மிஷேல் பேனியே தலைமையிலான அரசாங்கம் டிசம்பர் 4 அன்று நடைபெற்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு பின்னர் சிதைவடைவதற்கு முன்னர் தீவிர வலதுசாரிகளுடன் ஒரு ஒப்பந்தத்தில் நன்றி செலுத்தும் வரை மட்டுமே அந்த அரசாங்கத்தால் உயிர் வாழ முடிந்தது. மேக்ரோ இப்பொழுது பிரான்சுவா பேய்ரூவை பிரதமராக நியமித்துள்ள போதிலும் குடியரசுத் தலைவரும் அவரது நிகழ்ச்சி நிரலும் நாட்டில் பரவலாக வெறுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் பரவலாக எதிர்க்கும் அடிப்படை பிரச்சனையை இது எவ்வாறு தீர்க்கப் போகின்றது என்பது தெளிவாக தெரிய வரவில்லை. மேக்ரோனிசத்தின் இருப்பு நிலை அவரது தோல்வியை விளக்குகிறது. அவர் பதவியேற்ற பொழுது பிரான்சின் பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.6 இருந்தது. அக்டோபர் 2024 அது 6.2 இருக்கிறது. மேக்ரோனின் பொருளாதார பதிவு குறை மதிப்புக்கு உட்படுத்தினால் அவரது சமூக மற்றும் அரசியல் பதிவு மேக்ரோ புரட்சி அமைதியானது அல்லது குறிப்பாக ஜனநாயகமானது அல்ல என்பதை நிரூபிக்கின்றது. தாராளவாத மையவாத முத்திரைகளை கேள்விக்கு உள்ளாக்குகின்றது. தீவிர வலதுசாரிகளை இயல்பாக்குவதற்கும் அவர்களின் விருப்பமான கருப்பொருட்களை பேசுவதற்கும் அவர்களின் மொழியை பயன்படுத்துவதற்கும் மரின் லுப்பென் ஒரு சித்தாந்த வெற்றி என்று பாராட்டிய குடியேற்ற சட்டத்தை இயற்றுவதற்கும் உதவியுள்ளார். இதற்கு மேல் அவர் பெருகிய முறையில் ஜனநாயக விரோத முறையில் ஆட்சி செய்து வருகிறார்.
ஆட்சி அமைப்பின் 49.3வது பிரிவை பயன்படுத்தி பெருமளவில் செல்வாக்கற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாடாளுமன்ற வாக்கெடுப்பு இல்லாமல் சட்டங்கள் இயற்றினார். மேலும் இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி நுவோ ஃப்ரோம் பாப்புலர் கூட்டணியை முடக்க முயற்சிக்கிறார். பிரான்சில் மேக்ரோனிசியம் செல்வந்தர்களை தவிர வேறு யாருடைய வாழ்க்கையையும் மேம்படுத்த முடியாமல் போகிறது. ஏமாற்றமளிக்கும் தேர்தல் முடிவுகள் போன்ற அசௌகரியமான உண்மைகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதை அபகரிக்க முயலும் தீவிர வலதுசாரிகள் மீதான தார்மீக விமர்சனத்தை கூட வெளிப்படுத்த முடியாமல் அரசியல் ரீதியாக அதன் எழுச்சியை தடுக்க முடியாமல் போகிறது. மேக்ரோனிசியம் பிரான்சில் தோல்வியடைந்து வருவதாக உலக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. வாடிக்கையாளர்களே, அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா? இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சில்க் நிறுவனம் அப்பா சிவனை நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன. 200-250 யூரோ பெறுமதியான சேலைகள் எல்லாம் 100 யூரோவுக்கு விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. 45 யூரோ பெறுமதியான சுடிதார்கள் எல்லாம் 20 யூரோ 15 யூரோ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம். மிக அழகான லெஹங்காக்கள் எல்லாம் 20 யூரோவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன. பெண்களுக்கான டொப் வகைகள் 5 யூரோவிலிருந்து விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிய தருகின்றோம். உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை சில்க்ஸ் லா குர்னோவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. பிரான்ஸ் நாட்டில் மிஷேல் பேர்னியர் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த வரவு செலவு திட்டத்தை பிரான்சுவா பெய்ரு அரசாங்கம் நகல் எடுக்கின்றது. நிதி அமைச்சக அதிகாரிகள் இது ஒரு நேரத்தை மிச்சப்படுத்தும் நடவடிக்கை என்று வலியுறுத்துகின்றனர். ஆனால் மிஷேல் பேர்னியரின் திட்டங்களுக்கு ஒப்புதல் அல்ல என்று தெரிவிக்கின்றார்கள். பிரதமர் பிரான்சுவா பெய்ரு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை கொண்டிருக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக ஒன்றிணைந்தால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஒரு புதிய அரசாங்கம் எப்படி இறுக்கமான நேர அழுத்தத்தின் கீழ் ஒரு வரவு செலவு திட்டத்தை தயார் செய்ய முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அவர்களின் முன்னவர்கள் விட்டுச் சென்ற இடத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அது அவர்களை பதவியில் இருந்து வெளியேற்றினாலும் கூட குறைந்தபட்சம் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பெய்ரு அதை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளார். மிஷேல் பேர்னியரின் வரைபடத்தை தனது சொந்த வரவு செலவு திட்டத்திற்கான தொடக்க புள்ளியாக பயன்படுத்துகிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செலவினங்களை குறைப்பதற்கும் வரிகளை அதிகரிப்பதற்கும் முன்மொழிவுகளால் அவரை வெளியேற்றினாலும் முக்கியமான உள் விவகாரங்களை பற்றி விவாதிக்க பெயர் தெரியாத பல நிதி அமைச்சக அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை பேர்னிய பட்ஜெட்டின் ஒப்புதலாக காட்டிலும் நேரத்தை சேமிக்கும் நடவடிக்கையாக கருத வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். புதிய வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதில் அதனை புதிதாக தொடங்குவது குறிப்பிடத்தக்க வகையில் தாமதப்படுத்தும். இது கடந்த மாதம் நியமிக்கப்பட்ட பெய்ரு பிப்ரவரி நடுப்பகுதியில் நிறைவேற்ற விரும்புவதாக கூறினார். முடிவு இன்னும் சரியாக எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 பில்லியன் யூரோ செலவின குறைப்புகள், 20 பில்லியன் யூரோ வரி உயர்வுகள் மூலம்
பிரான்சின் பெரும் கடனை குறைக்கும் திட்டங்களின் மீது பேனியரும் அவரது அரசாங்கமும் கடந்த மாதம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வீழ்ந்த பின்னர் நாடு சரியான நிதிநிலை அறிக்கை இல்லாமல் புதிய ஆண்டில் நுழைந்திருக்கிறது. வரலாற்றில் இது முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்துள்ளது. 2024 நிதிநிலை அறிக்கை 2025 ஆண்டிற்கு திறம்பட கொண்டு செல்கிறார்கள். இருப்பினும் அந்த நடவடிக்கை குறிப்பிடத்தக்க குறைபாடுகளை கொண்டுள்ளது. பணவீக்கத்திற்கான வரி அடைப்பு சரி செய்தல் இல்லாமை உட்பட 100,000கணக்கான குடும்பங்கள் அதிக வரி செலுத்துகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தனது புத்தாண்டு உரையில் பிரான்சின் பிளவுபட்ட சட்டமன்ற நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றுவதற்கு சில அடிப்படை விடயங்களில் குறைந்தபட்ச ஒருமித்த கருத்தை எட்ட முடியும் என்று நம்புவதாக தெரிவித்தார். கடந்த கோடையில் ஒரு விரைவான தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க அவர் எடுத்த முடிவு அமைதியை விட அதிக உறுதியற்ற தன்மையை கொண்டு வந்திருக்கின்றது என்பதையும் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் முன்னோக்கி செல்லும் பாதை மழுப்பலாகவே உள்ளது. பெய்ரூவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லை. மேலும் பேனியருடன் செய்ததைப் போல எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக ஒன்றிணைந்தால் அவர் வெளியேற்றப்படும் அபாயத்தில் இருக்கின்றார். அரசாங்கம் குளிர்காலத்தில் தப்பி பிழைக்க லொம்பார்டு அவரது வரவு செலவு திட்டத்திற்கு பொறுப்பான துணை பொறுப்பாளரான அமெலி து மோன்சலன் எதிர்க்கட்சிகளை அணுகி சமரசத்திற்கான வழிகளை ஆராய்கின்றனர். அல்லது குறைந்தபட்சம் அரசாங்கம் மற்றும் வரவு செலவு திட்டம் இரண்டையும் வீழ்த்துவதை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தத்தையாவது பெற வேண்டும். இந்த ஜோடி ஜனவரி 14 முன்னர் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து கட்சிகளையும் சந்திக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றது. ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச். டாலர், பவுண்ட்ஸ், சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள். ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூல் ஆஃப் ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபல். இவோரி கோஸ்டில் இருந்து பிரான்ஸ் படைகள் வெளியேற வேண்டும் என்று அதிபர் அலாசான் குவாத்ரா தெரிவித்துள்ளார். 2025 ஜனவரியில் தலைநகர் அபிஜானில் உள்ள தனது இராணுவ தளத்தின் கட்டுப்பாட்டை பிரெஞ்சு இராணுவம் ஒப்படைக்கும் என்று இவரி கோஸ்ட் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு இறுதி உரையில் அவர் இதனை கூறினார். மேலும் இவோரியர்கள் தங்கள் சொந்த ஆயுதப்படைகளை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து பிரெஞ்சு படைகள் வெளியேறும் என்று செவ்வாயன்று அவர் தெரிவித்தார். பிராந்தியத்தில் இருந்து முன்னாள் காலனித்துவ சக்தியின் இராணுவ வெளியேற்றத்தை தொடர்கிறது என்றும் தங்கள் சொந்த ஆயுதப்படைகளின் நவீனமயமாக்கப்பட்ட நிலையை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் குவாத்ரா தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் பிரெஞ்சு படைகளின் ஒருங்கிணைந்த மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட திரும்பப் பெறுவது குறித்து முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். இவரி கோஸ்ட் உட்பட மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் தனது இராணுவ பிரசன்னத்தை 2200 இருந்து 600 துருப்புக்களாக பிரான்ஸ் குறைத்திருக்கிறது. 1960களில் மேற்கு ஆப்பிரிக்காவில் காலனித்துவ ஆட்சிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதில் இருந்து படிப்படியாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பிரான்ஸ் தனது இராணுவத்தை வாபஸ் பெற்று வருகின்றது. பிராந்தியத்தில் இஸ்லாமிய போராளிகளுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய மேற்கத்திய கூட்டாளியான
சாட் அரசாங்கம் பிரான்சுடனான அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை நவம்பர் மாதம் திடீரென முடிவுக்கு கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இல்துஃப்ரான்சின் வீதிகளில் ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பலத்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை இந்த வார இறுதியுடன் நிறைவடைகின்றது. மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ளன. சுற்றுலா சென்ற இல்துஃப்ரான்ஸை வசிப்பிடமாக கொண்டவர்கள் ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை முதல் தமது இருப்பிடங்களுக்கு திரும்புகின்றார்கள். இதனால் இல்துஃப்ரான்ஸுக்குள் வரும் வாகனங்களினால் வீதிகள் அனைத்திலும் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என வீதி அவதானிப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆசிஸ் ஆதீஸ் நெடுஞ்சாலைகளில் மிக அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் ஜனவரி 13ஆம் தேதி ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஐரோப்பிய சக்திகளுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு குழுவுடனான மோதல்களை ஒத்துழைப்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க முடியும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. ஆனால் அழுத்தத்தின் கீழ் அல்ல என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி வியாழக்கிழமை அன்று IAEA தலைவர் ரஃபல் குரோஷியிடம் தெரிவித்திருக்கிறார். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜூரிச். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜூரிச்.